ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ போய் நம்ம தோட்டத்தில் சுண்டக்காய் பறிச்சுக்கலாங்க. பாருங்கள், எங்கள் மாமி தான் இன்றைக்கி சுண்டக்காய் பறிக்க போகிறாங்க. நல்ல இளம் சுண்டக்காவாக பிச்சுக்கலாங்க. பாருங்கம்மா, பாருங்கள், நல்ல பிஞ்சு சுண்டக்காயாக பறிச்சுக்கோங்க. அதுதான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். தட்டி போட போகிறது கிடையாது, அப்படியே எண்ணெயில் நம்ம வதக்கிட்டு சேர்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா பால் சுண்டக்கான்னு சொல்லுவாங்கங்க. கொஞ்சம் கூட இந்த சுண்டக்காய் கசக்கவே கசக்காதுங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் எதுவுமே நம்மளுக்கு அதோட அருமை தெரியறது இல்லைங்க. சுண்டக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரமாகவே நிறைய செடிங்க இருக்கும், கொத்து கொத்தாக காய் இருக்கும். நம்ம அதை கடந்து போய்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அதை பறிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே நம்மளுக்கு தோன்றாதுங்க. ஆனால் இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த சைடு இருக்குது பாருங்கம்மா, மேலே இருக்குது பாருங்கள். நம்ம சட்னிக்கு தேவையான சுண்டைக்காய் மட்டும் பறிச்சுக்கலாங்க. முள் இருக்குங்க சுண்டைக்காய் செடியில், பார்த்து பறிக்கணும். ஒரு 15 டேஸாக நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். இப்போ தான் நிறைய கொத்து கொத்தா பூ வைக்குதுங்க. காய் நிறைய, இனிமேல் நிறைய காய் காய்க்குங்க. பாருங்களேன், அப்படியே எவ்வளோ பஞ்சாக இருக்குது ஃப்ளவர்ஸுன்ட்டு. முல்லை பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்களேன். பாருங்கள், குழந்தைங்க இப்படி சுண்டைக்காயில் பம்பரை விடுவாங்க, நம்மளும் விடலாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு, அழகாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம சுண்டைக்காயை காம்பெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாமி அந்த காம்பில் இருந்து அந்த காயெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. நம்ம இடிக்கவெல்லாம் வேண்டாங்க, அப்படியே இருக்கட்டும். காய் முழுசாக தான் நம்ம எண்ணெயில் வதக்கி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. பாருங்கள், தாளிப்புக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. மிளகாய் இது காரமாக இருக்கும், அதனால் நான் 4 மிளகாய் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் பாருங்கள், தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க. தேங்காய் இந்த சைஸ் எடுத்திருக்கேங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க. பாருங்க, சட்டி நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. எண்ணெயிலேயே வதக்கணுங்க. நல்லா சிம்மில் அடுப்பு அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம சுண்டைக்காயை மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டுங்க. இங்கே பாருங்க, அம்மா சுண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அம்மா இதில் எண்ணெயில் சேர்த்திப்பாங்க. எல்லா சுண்டைக்காயும் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்க, நல்ல எண்ணெயிலேயே வேகணுங்க. எந்த அளவுக்கு சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுக்கிறோமோ சட்னி அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, எண்ணெயில் நல்ல சுண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குங்க. சுண்டைக்காய் குழந்தைங்களுக்கு அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்திக்கோங்க. குழந்தைகளுக்கு பசியை தூண்டுங்க. சில குழந்தைங்க எனக்கு பசிக்கவே இல்லைம்மா, பசிக்கலம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாங்கம்மா அப்படின்லாம் அடம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சுண்டைக்காயை அடிக்கடி கொடுக்கறது மூலமாக பசியை தூண்டுங்க. குழந்தைங்க நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கங்க. குடல் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க. எலும்புக்கும் ஊக்கமளிக்குங்க. ஏன்னா சுண்டைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களோட நெஞ்சு சளியையும் போக்குங்க. சுண்டைக்காய் நிறைய மருத்துவ குணம் சுண்டைக்காயில் இருக்குங்க. கண்டிப்பாக சுண்டைக்காயை பயன்படுத்துங்க. இன்னும் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா சுண்டைக்காயோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டைக்காய் நல்லா வெந்து வரணுங்க. நல்லா கிண்டி காட்டுங்கம்மா. பாருங்கள், எந்த அளவுக்கு சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். கலர் நம்ம எவ்வளோ க்ரீனிஷாக போட்டோம், இப்போ பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ நல்லா சுண்டைக்காய் வதக்கிருச்சுங்க. இதை நம்ம சுண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்துருங்கம்மா. பாருங்கள், சுண்டைக்காயை அம்மா தனியாக எடுத்து வைக்கிறாங்கங்க. அப்புறம் நம்ம இதில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திக்கங்கம்மா. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டுங்க. இப்போ பருப்பு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பூண்டு, வெங்காயம் சேர்த்திக்கலாங்க.
இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மலச்சிக்கல் நிறைய பேருக்கு பெரிய தொந்தரவாக இருக்குங்க. சுண்டைக்காவை நம்ம வந்து டெய்லி சாப்பாட்டில், நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சட்னியாவோ வத்த குழம்பாவோ சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மலச்சிக்கல்லேருந்து முழுமையாக குணமடையலாம் அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அம்மா தக்காளி போடுங்கம்மா. தக்காளி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்கம்மா. போதுங்கம்மா. பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. கொத்தமல்லி இந்த சுண்டைக்காய் சட்னிக்கு நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லி ரொம்ப நேரம் வணங்க வேணாங்க, அந்த ஹீட்லேயே நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியும் தேங்காயும் இது கூடவே ஆட் பண்ணிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இது நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது சட்னி. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிங்க. இது நல்லா வெந்த பிறகு சுண்டைக்காவும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அதிக சத்து நிறைந்த சுண்டைக்காய் சட்னியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.